Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Bars and Structural, Gambiratin Adayalam. நான் வந்து காலில் விழுந்துருவேன், அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆகுங்க. தப்புக்கா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்காங்க எக்ஸ்ட்ராவா. அவர் எப்போவுமே அழகாக தான், நான் எப்போவாது அழகாக தெரியுவேன். என்கிட்ட பேசவே இல்லை அடுத்த நாள் ஃபுல்லாக. எதுக்கு நீ ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டேஜில் பண்ணக்கூடாது, வீட்டில் தான் பண்ணணும். ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு அதை மாற்றி எழுதுனது ஆரியன் தான். ஆமாம், ஜெயிக்கிறத பார்த்து அவ்வளோ லவ் பண்ணுறது வந்து ஆரியன். ஸோ அதான் நான் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன், ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்னடா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பசங்க தாங்குவாங்க ஷப்பு, அதெல்லாம். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025ல அடுத்த விருது வழங்குவதற்காக I'm going to request Chef Kaushik to please join us on stage. ஒரு பெரிய கைத்தட்டலோட requesting Chef to join us. Thank you, sir. நீங்கள் யாருக்கு இந்த விருது கொடுக்க போகிறீங்கன்றதை ஏவியில் பார்த்தலாம். ஏவி ப்ளீஸ். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Most loved real life couple, and the award goes to Aryan and Shabana. Congratulations Aryan and Shabana. But அதுக்கு முன்னாடி கௌஷிக் சார், நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் ஷெஃப். லாங் ஜேர்னி வித் ஹர். இந்த என்டையர் சீசன்ல யூ சீன் ஹர் ஹார்ட் ஒர்க். அண்ட் அஃப்கோர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த சீசன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த அழகான மொமெண்ட்ஸ் ஆன் த ஷோ நம்ம பார்த்துருக்கோம். டெல் அஸ் அபவுட் ஷபானா அண்ட் ஆரியன் ப்ளீஸ். அதாவது ஷபானா சமைக்கிறச்சு ஆரியன் வந்து செட்டில் பின்னாடி நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பான். அண்ட் இன்ஃபேக்ட் ஒன்ஸ் அந்த டிக்கெட் டு ஃபினால் எடுத்துகிட்டு போகிறச்சு செட்டு வெளியில் நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட். அண்ட் ஷபானோட அசிஸ்டன்ட் போயிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஆரியன்ட்டு கிடைக்கலைங்க, அவங்களுக்கு கிடைக்கல சொன்ன உடனே ரொம்ப சோகமாக நின்று தான். நான் தான் ஃபஸ்ட்டு வெளில வந்து அவனை பார்த்து கங்க்ராட்ஸ் சொன்னேன். என்ன நம்பலை. இல்லைப்பா நாங்கள் தான் கொடுத்தோம்ப்பா, ஜெயிச்சிட்டாப்பா சொன்னால். இல்லை உள்ளே போயிட்டு ஷபு பார்த்து அவளை கேட்டு அவள் எஸ்ன்னு சொல்கிற வரைக்கும் நம்பவே இல்லை. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இவ சமைச்சிட்டே இருப்பா, அங்கே நின்று பார்த்து உனக்கு எதாவது வேணுமா அந்த மாதிரி. இவனை பார்த்து ஷோவில் பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய அடி விழ ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு வீட்டில் வந்து நான் வேறு சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது உனக்கு ரொம்ப லக்கிமான்னு நான் வந்து ஷபான்கிட்ட வேறு சொல்லிட்டேன். அதனால் வீட்டில் போய் தோசை கிடச்சிருக்கு, அதில் இருக்கிறேன். தேங்க்யூ செஃப், தேங்க்யூ எங்களுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஷெஃப், ரியலி தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டைம் உட்காந்து வெயிட் பண்ணி இந்த அவார்ட் கொடுத்ததுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்சோ கிவிங் அஸ் அ கிரேட் சீசன். தேங்க்யூ வெரி வெரி மச். ப்ளீஸ் பி சீட்டட். நன்றிகள். Shabana and Aryan, the most cutest real life couple. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது to have the award for the real life loved couple. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா JFW வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு அவார்டு. ஸோ அது வந்து இன்றைக்கு இங்கே இவர் கூட ஒன்றா வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னென்னா நாங்கள் இது வரைக்கும் எந்த ஷோ எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. நாங்கள் போன ஒரே ஒரு ஷோ வந்து குக் வித் கோமாளி தான். ஸோ அதில் எங்களுக்கு நிறைய அன்பு, நிறைய அதோட கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்ஸ்டாகிராமில். அவ்வளோ அன்பு. அந்த அன்பு எதுக்காகனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என் மேலே காட்டுற அந்த ஒரு அன்பு வெளியே தெரியுதுனால தான். ஸோ இந்த அவார்டுக்கு ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். தேங்க்யூ. ஒரு பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு பேர் வந்து தமிழ்நாடே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌஷிக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கையில் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், மீன்ஸ் அலாட். தேங்க்யூ JFW, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட். அவங்க சொன்ன மாதிரி ஒரு டைம்லலாம் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த அவார்ட்லாம் வாங்கும்போது யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்போம், ஓ ஓகே அப்படின்னு. பார்த்தா காரில் வரும்போதெல்லாம் பேசிட்டு வரோம், JFW கூப்பிட்டாங்க, JFW தானா அந்த அதுதான் அப்படிலாம் இருந்தது. இவர் டபுள் செக் பண்ணாங்க. JFW அவார்டு தானே. ரொம்ப பெரிய அவார்டு இது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மொத்த டீமுக்கும். முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்
சான்ஸே இல்லை. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இப்போ இந்த தருணத்தில் ஷபானாக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஷபுக்கா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க எக்ஸ்ட்ராவா. அவர் எப்போவுமே அழகாக தான். நான் எப்போவாது தான் அழகாக தெரிவேன். சம்டைம்ஸ் நமக்கு நல்லா ஏதாவது ஒரு நாள் நல்ல ட்ரெஸ் அமையும், கரெக்டாக எல்லாமே அமையும், ஹேர் ஸ்டைல் அமையும். ஸோ நமக்கு எப்போவாது ஒரு நாள் ஆப்பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ரெடியாக இருக்குது, இவர் எப்போ ரெடியானாலும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து மாப்பிள்ளை வந்து இப்படி வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பொண்ணோ அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களாம் பேரண்ட்ஸ்லாம் ஆசைப்படுற அளவுக்கு இருக்கீங்களே, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்போவுமே ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேருந்துமே அது மட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இவங்க ஜெயிக்கும் போது நம்ம லைட்டாக தோற்றுக்க வேண்டியதான், நம்ம ஜெயிக்கும் போது அவங்க தோற்றுக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. சரி, இப்போ அவங்க வந்து காரணமே இல்லாமல் உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் அந்த டைமில் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, நான் வந்து காலில் விழுந்துருவேன். உண்மையிலேவா? டெய்லி காலில் விழுந்துருவேன். அதுதான். அதுக்கப்புறம் ஃப்ளாட் அவங்க. நல்லா இருக்குதா? இல்லை, நான் எப்படி நம்புறது? ஒன்றும் இல்லை, இப்போ நான் பண்ணிவிடுவேன், என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஆமாம் தான். ஒரு வாட்டி வந்து நான் அந்த ஃபஸ்ட் டைம் அவார்டா செகண்ட் டைம் அவார்டுன்னு தெரில, நான் முட்டி போட்டு இப்படி பவ் டவுன் பண்ணேன். என்கிட்ட பேசவே இல்லை அடுத்த நாள் ஃபுல்லாக. எதுக்கு நீ ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டேஜில் பண்ணக்கூடாது, வீட்டில் தான் பண்ணணும், அதானே? அப்படி இல்லை, அது பர்சனலாக எங்களுக்குள்ள அன்னோனியமாக நடக்கிறது, அது வேறு மாதிரி இருக்கும். அது ஸ்டேஜில் பண்ணும்போது மேபி அவங்க புருஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே என்னமோ. ஓகே, சூப்பர். தேர்ஸ் அ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கம்மிங் யோவே. அந்த சர்ப்ரைஸை நம்ம அங்கே பார்க்க போகிறோம். கேன் வி ஹேவ் த சர்ப்ரைஸ் ப்ளீஸ்? அப்புறம் மை செல்லக்குட்டீஸ் ஷபானா மற்றும் ஆரியன் ரொம்ப சூப்பரான ஒரு கப்பல். நிறைய கப்பலை நான் வந்து பார்த்துருக்கேன், அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள லைஃப்ல சந்திச்சிருக்கேன். பட் நீங்க வந்து ஒரு சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா ஜென்ரலா வந்து ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க எப்படின்னா வந்து ஒய்ஃபுடைய வெற்றிக்கு முன்னாடி கணவனும், கணவனுடைய வெற்றிக்கு முன்னாடி ஒய்ஃபும், உங்க 2 பேருக்கு பின்னாடி ஆடியன்ஸும் ஃபேன்ஸும், இந்த மாதிரி வேற லெவல்ல இருப்பீங்க. இதே மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா மாறி மாறி என்ன சொல்றது விட்டு கொடுத்துட்டு மாறி மாறி என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஜாலியா இருங்க, போங்க, அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது. ஹாய் பொண்ணுசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லவ்டு கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்கு ஒரு அவார்டு கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உனக்கே தெரியும், கேரளாவில் வந்திருக்கேன். எல்லோரும் ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, எத்தனையோ மலையை தாண்டி வரேன், பார்த்தியா எவ்வளோ மலையை தாண்டி உனக்காக இந்த வீடியோவில் வரேன்ட்டு. சூப்பர், வாழ்த்துக்கள். உண்மையிலேயே வந்து இந்த பெரியவங்களாம் ஒரு இது எழுதியிருப்பாங்க தெரியுமா, ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு. அதை மாற்றி எழுதுனது ஆரியன் தான். ஆமாம், உன் வெற்றிக்கு பின்னாடி எப்பயுமே ஆரியன் இருந்துக்கிட்டே இருக்காப்புல. நான் நிறைய பார்த்துருக்கேன். நீ ஜெயிக்கிறத பார்த்து அவ்வளோ லவ் பண்ணுறது வந்து ஆரியன். ஸோ இந்த அவார்டு உங்களுக்கு கிடைக்கிறது வந்து சூப்பர், வாழ்த்துக்கள். அதே போல் வந்து உன்கிட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ யார் மேலேயும் பொறாமப்பட்டதே கிடையாது. அந்த எண்ணத்தை மட்டும் நீ என்றைக்குமே மாற்றிக்காத. யார் ஜெயித்தாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள வாழ்த்துவ. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிரிவில் எனக்கு ஒரு பெண் தோழி கிடைச்சது, அது நீ அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே போல் நிறைய விஷயங்கள் யார் யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், உன் மனசுக்கு நீ பண்ணுறது கரெக்டுன்னு தோணுதில்ல, அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேயா? கடவுள் ஒன்று உயர்த்திக்கிட்டே இருப்பார். யார் பேச்சையும் கேட்காத, யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் ஏற்றிக்காத. நான் எதுனா சொல்ல வரேன்னு உனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எதையுமே நீ மைண்டில் வச்சுக்காத. நீ உன் பாதையில் போயிட்டே இரு. ஓகே? உனக்கான ஒரு பாதையை நான் உருவாக்குறேன், அந்த மலையை உடச்சி. பாய் பொண்ணுசு, மிஸ் யூ. குரேஷி அண்ட் புகழ் 2 பேருமே வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. நீங்கள் அவங்க ஷூட் பண்ணுற டைமில், குக் பண்ணுற டைமில் எப்போவுமே இருந்திருக்கீங்க. அவங்களுடைய பாண்டு பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அதான் நான் அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன், ரொம்ப பொறாமையாக இருக்கும். என்னடா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பசங்க தாங்குவாங்க ஷப்புவை, அதெல்லாம் சான்ஸே இல்லை. இப்போ என்னென்னா நானும் புகழ் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். இவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க. நான் புகழை விடவே மாட்டேன், அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டோம். அவர் தனி ஒரு ரகம், சான்ஸே இல்லை. அவங்க 2 பேருமே பெருசாக வெற்றி அடையணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு. இப்போது நிறைய இடங்களில் வந்து ஆரியனோட லவ்வை நாங்கள் பார்த்துருக்கோம். என்னோட லேடி லக் அப்படின்றத நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு பயங்கரமாக. அவரோட லவ்வை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். பட் ஆனால் ஷபானா சைடு வந்து ரொம்ப ஸ்டபானாக நிற்கிறாங்க, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு 2 விஷயம், ஒன்று ஒரு சாரி, ஒன்று ஒரு தேங்க்ஸ். ஆரியன் கிட்டே கேட்கணுன்னா எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்?
இல்லை நான் அப்போது அது என்னென்னு நானே சொல்லிடுறேன் அந்த விஷயமே. ஆக்சுவலி இவங்க சொல்லும்போது அது இப்போ எனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சேன். அது அதான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்க வெற்றிக்கு, அந்த அதெல்லாமே கரெக்டு. பட் என்னோடய லைஃப்பில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு படி மேலே நான் பெருசாக ட்ரீம் பண்ணோம், என்னோடய பவுண்ட்ரிஸ் வந்து நான் அந்த ஒரு லிமிட் க்ராஸ் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஆசைப்படணுன்றது எனக்கு இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. சத்தியமாக அச்சமா உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்லேருந்தே தெரியும். நான் டெலிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோதான், டெலிவிஷன் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம், செட்டில் ஆகிடலாம், அவ்வளோ அந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரீம் தான். பட் இவர் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் இல்லை நீ அடுத்தது பண்ணு, படம் பண்ணு, இந்த மாதிரி ஷோஸ் போ. இவர் தான் குக் வித் கோமாளி எனக்காக ஃபோன் பண்ணி இந்த சீசன் எடுங்க, சீசன் 4லேருந்து கேட்டுட்ருக்காரு. சீசன் 4ல் கேட்டார், அப்போ நடக்கலை. ஸோ சீசன் 5 இவர் தான் கால் பண்ணி, அவங்க சில டைம் எடுப்பாங்க ஒர்க், இதில் எதாக இருந்தாலுமே இவர் யோசிக்க மாட்டார், கால் பண்ணி சபானா வேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கேட்டு, நான் கூட அதை பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாமே இவர் பண்ணது. இவர் தான் படம் ட்ரை பண்ணு, அது ஸோ ஒரு படம் நான் ட்ரை பண்ணி எனக்கு அது கிடச்சி அதோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அது எல்லாமே அந்த ட்ரீம் எல்லாமே எனக்கு மைண்டில் வர்றது இவர் தான் அந்த சீடு போட்டார். ஸோ அந்த தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். ஸோ அதான் நான் இப்போ அவரை பற்றி சொல்லணுன்னா இதுதான் சொல்லணும். அண்ட் ஒரு சாரினா அரே நிமிஷம் சாரி எல்லாத்துக்குமே வேணாம் சாரி சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப படப்படான்னு பேசுகிற ஒரு டைப் தான். நான் ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டேன், டக்குன்னு பேசிடுவேன். ஆனால் அப்படியே அடுத்தடுத்துக்கு போய்டும். ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு கோவப்பட்டால் கூட அடுத்த நிமிஷத்தில் அங்கே உரமாக உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு வேணும்ல, அது அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு வேணால் சாரி சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே காலில் விழுறதுலாம் ஓகே, பட் கடைசி முறையாக இந்த மேடையில் ஆரியன் நீங்கள் ஒரு விஷயம் அவங்களுக்காக பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதை மேடை கொண்டு வாங்க ப்ளீஸ். வரக்கூடிய காலத்தில் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எப்படி ஆரியன் அண்ட் ஷபானா அது இந்த ஒரு அழகான மொமெண்ட் நடந்துச்சோ, இன்னொரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க இந்த அசல் குளார் நீயும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பால்டப்பா 2 பேர் வந்து அடைய ப்ளீஸ்ரா அதை பார்க்கணுன்னு, இந்த கொலுசு மொமெண்ட்டு மாலை மொமெண்ட்டு அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குடா. ப்ளீஸ்ரா தங்கம், ப்ளீஸ்ரா எனக்காகடா, அக்காக்காக இந்த தியாகம் பண்ணக்கூடாதா? ஒரு நாள் நாங்கள் அதை பார்ப்போம். பட் உண்மையிலேயே ஆரியன் அண்ட் ஷபானா ஒன்லி மேனிஃபெஸ்டிங் த பெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் யூ. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சௌக்கியமாக இருங்க, ஸ்டே இன் லவ், ஸ்டே அப்சல்யூட்லி ஹாப்பி. அண்ட் டெலிவிஷனில் பார்க்கக்கூடிய ஒரு ரீல் கப்பலுக்கு கிடைக்கக்கூடிய லவ் அப்படின்றது ஒன்று, ஃபார் த கேரக்டர் தட் தே ப்ளே. எவ்ரிடே நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ரெகுலராக நம்ம பார்க்காத முகங்கள், ஆனால் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்களா, அது போதுண்டா அப்படின்னு ஒரு சில பேருடைய ப்ரேயரில் நீங்கள் இருக்கீங்கல்ல, அதெல்லாம் பெரிய பாக்கியம். அது இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகேன் ஆன் பீயிங் த ஃபேவரட் ஆஃப் தமிழ்நாடு, த பெஸ்ட் ரியல் லைஃப் லவ்ட் கப்புள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களோட வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்வை கொடுத்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் எங்களோட நன்றி. எனக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளோதானே? இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் இல்லைல்ல. சேம் டு யூங்க. சேமா? சேம் டு யூ. பக்கா. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner Kaveri TMT Bars and Structural, Gambira Tinnadayalam.